அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரீன் vlog. ஸோ இன்றைக்கி நீங்கள் என் கூட சேர்ந்து என்ன ப்ளேஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பீச் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த பீச் தான் இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்குது. ஷார்ஜாவில் அல் ஹீரா பீச் அப்படின்னு நம்ம மேப்பில் டைப் பண்ணாலும் நமக்கு லொக்கேஷன் கரெக்டாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கிட்ஸ் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த பீச் பார்த்திங்கன்னா நல்லா வெல் மெயின்டைன், நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். ஸோ நம்ம பீச்சில் இறங்கி கிட்ஸ் கூட நல்லா குளித்தோம்னா அங்கே நமக்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக உமன்ஸ் அண்ட் ஜென்ஸுக்குன்னு தனியாக ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஷவர் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு இடமே சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வெல் மெயின்டைன், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பீச் மட்டும் இல்லை, நிறையா ரெஸ்டாரண்ட்ஸும் கூட இருக்குது. நமக்கு பிடிச்ச ஃபில்லி சாயும் கூட இங்கே இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு மேலேயே விட இருக்குது. அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. பட் அது ஃப்ரீ கிடையாது. நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா பார்க்கிங் தான். இங்கே பார்க்கிங் பார்த்திங்கன்னா பெய்ட் பார்க்கிங் தான். ஆனால் மினிமம் ஒரு 30 டைம்ஸ் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு ஃப்ரீ பார்க்கிங் கிடைக்கும். பட் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆப்போசிட்டில் வந்து இப்போ பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரோட் கிராஸ் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பார்க்கிங்லாம் இருக்கும். ஸோ அங்கே நம்ம பார்க் பண்ணிட்டு வரலாம். ஸோ பீச்லாம் நாங்கள் விசிட் பண்ணிட்டு கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீச் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணி பார்த்தோம். ஸோ கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்க்கு இது. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஸோ வாட்டர் ப்ளே ஏரியா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நார்மல் ப்ளே ஏரியா அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஒரு 20 dirhams 30 dirhams அந்த மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீ ஐஸ்கிரீம் அங்கே கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு தெரியாது ஃப்ரீ ஐஸ்கிரீம் சொல்லிட்டு. கிட்ஸுக்கு மட்டும்தான் ஆனால் ஃப்ரீ ஐஸ்கிரீம். நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து கிட்ஸுக்கு மட்டும் ஃப்ரீ ஐஸ்கிரீம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு போனீங்க, கிட்ஸை அழைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த ஃப்ரீ ஐஸ்கிரீமும் வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன பிளேஸில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கும் நம்ம கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல பிளேஸ் வீக்கெண்டில். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஏயில் இருக்கீங்கன்னா அந்த பிளேஸை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம கிட்ஸை அழைச்சிட்டு விசிட் பண்ணுறதுக்கும் நல்ல பிளேஸ். செப்டம்பர் 15 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம கிட்ஸை அழைச்சிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.